ஆன்மீக அன்பர்களே, இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தர். ஞானும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தர். அன்புக்குரியவர்களே, திருத்தொண்டர் புராணம் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கெல்லாம் 12ஆம் திருமுறையாக 63 அடியார்களுடைய பெருமைகளை பேசக்கூடிய அடியார்களுடைய பெருமைகளை ஒன்று திரட்டி பெரிய புராணமாக நம்முடைய கையில் தந்தார். அந்த பெரிய புராணத்தில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால், திருத்தொண்டர் புராணத்தில் 1256 பாடல்களை ஞானசம்பந்த பெருமான் பற்றி சேக்கிழார் பெருமான் நமக்காக தந்தார். அதன்பின் சிவப்பிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலை என்கின்ற பகுதியிலே 10 வெண்பாக்களை நமக்காக ஞானசம்பந்தர் பற்றி தந்தார். ஞானசம்பந்த பெருமான் பாடிய தேவாரத்தில் நமக்கு கிடைத்த பாடல்கள் இன்று 3840. இந்த சிறப்புக்களை வைத்து நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞானசம்பந்தர் என்று சொற்றமிடால் பாடு என்று கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட சுந்தர பெருமான் ஞானசம்பந்த பெருமானை பற்றி பாடினாரே, அந்த ஞானசம்பந்தருடைய சிறப்புக்களை, பெருமைகளை, அவருடைய மேன்மைகளை அப்படியே நாம் போகிற போக்கில் சிந்திக்க இருக்கின்றோம். சோழவளநாடு சோறுடைத்து சீர்காழிப்பதி சிவபாதக இருதயர் பகவதி அம்மாவிற்கு குழந்தையாக பிறந்த அந்த ஞானசம்பந்த பெருமான் தன் தந்தையோடு பிரம்மதீர்த்த கரைக்கு போகின்றார். திருக்குளத்திற்கு குளக்கரையில் குழந்தையை, பச்சிலம் குழந்தை, 3 வயது குழந்தையை அமரச் செய்து தந்தை குடத்திற்குள் இறங்கி ஸ்நானம் செய்து மந்திரங்களை சொல்கின்ற போது பசியெடுத்த குழந்தை விண்ணோக்கி அழத் தொடங்குகிறது. உமாதேவியர் அருகில் இருந்த எம்பெருமான் ஒரு இடி இடிக்க பார்வதி தாய் கீழே இறங்கி வந்து விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வந்து பொற்கிண்ணத்தில் தன்னுடைய பாலை சுரந்து பொற்கிண்ண பாலை ஞான தவக்குழந்தையாகிய அந்த பாலர வாயனாக சிவனாலும் நம்முடைய எம்பெருமானாலும் ஆட்கொள்ளப்பட்ட அந்த ஆளுடைய பிள்ளைக்கு ஊட்டுகின்றார்கள். அந்த தோடுடைய சிவியனின் பாலை குடித்து முடித்து எம்பெருமான் ஒரு களிப்பு சிரிப்பு சிரிக்கின்றார். கரைக்கு வந்த தந்தை துடிக்கின்றார். எந்த பாலையடா குடித்தா என்று கோலெடுத்து அடிக்க வருகின்ற போது அந்த அம்மை அப்பன் என்று சொல்லத் தெரியாத பச்சிலம் குழந்தை விண்ணோக்கி கையை காட்டுகின்றது. இப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடங்குகிறது. பிற்காலத்தில் தந்தையின் தோழமந்து எல்லா இடங்களுக்கும் பயணப்பட்டு சைவத்தையும் தமிழையும் வளர்த்த பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்டு. அவருடைய தல யாத்திரையில் நடந்த திருமர்கள் என்கின்ற ஊர் என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால், ஒரு இளம்பெண் தன்னுடைய மறுநாள் கைகூடி கரம்பிடிக்க இருக்கக்கூடிய மனிதரோடு ஆலயத்தின் எதிர்ப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார். இரவு பாம்பு தீண்டிவிட்டது. அந்த சிதைக்கு தீமூட்டி சிதையை நினைத்து அழவேண்டிய அந்த பெண் சிவா சிவா என்று அழுகின்றார். தலயாத்திரை போன ஞானசம்பந்தர் செவிகளில் இது படுகின்றது. அன்பால் பண்பால் பாசத்தால் தீண்டிய அவரை உடலால் தீண்டவில்லை, உள்ளத்தால் மட்டும்தான் தீண்டினார்கள். ஆனால் பாம்பு தீண்டியதை அறிந்து பதிகம் பாடினார். ஏறிய விஷம் இறங்கி மாண்டவன் மீண்டும் வருகின்றான். கரம் பிடித்து அவர்களை வாழ்த்தினார்கள். இறந்தவர்களை உயிர்ப்பித்து தரக்கூடிய பதிகத்தை இந்த மண்ணுக்கு தந்த பெருமை ஞானசம்பந்தருக்கு. அவருடைய பயணம் பாண்டி நாட்டு நோக்கி செல்கின்றது. கூன் பாண்டியனை நிமிர்த்திய பெருமை திருநீற்றினுடைய பதிகம் பாடி அவனுடைய வெப்பு நோயை தணித்தது. கனல்வாதம், புனல்வாதம் உங்களுக்கு தெரியும். அக்னியில் ஏடை போட வேண்டும், ஆனால் ஏடு மீண்டும் வருகின்றது. நீற்றுக்குள் ஏடை போடுகின்றார்கள், அந்த பசுமையான ஏடு நமக்கு கிடைக்கின்றது. எப்படி அதிசயங்கள் அற்புதங்களை செய்த ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய சென்னை மாநகரம் என்று சொல்லக்கூடிய சென்னையிலே கையிலேயே மயிலை, மயிலையே கைலை என்கின்ற இடத்தில் சிவனேசன் செட்டியார் பாசமாக, நேசமாக, பண்பாக, அன்பாக வளர்த்த பெண் பூம்பாவாய், ஞானசம்பந்தர் மீது அன்பு கொண்டிருந்த அந்த குடும்பம் பூம்பாவாய் பூ பறிக்கப் போகின்ற போது பூநாகம் தீண்டி அவள் இறந்து கிடக்கின்றாள். எரியூட்டப்பட்டது. எலும்புகளை மட்டும் கலசத்தில் வைத்திருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் தேசாந்திரியாக பயணப்பட்டவர் திருவெற்றியூரிலிருந்து
கைலையை நோக்கி மயிலையை நோக்கி வருகின்றார். சிவனேசன் செட்டியார் பூம்பாவாயினுடைய சிறப்பை அறிந்தார். இறந்த எலும்பு கலசத்தை கொண்டு வரச் சொல்லி கலசத்தின் உள்ளே கரம் பிடித்து பாட்டு பாடுகின்றார். 13 வயது இளம்பெண் உயிரோடு வருகின்றார். சிவனேசன் செட்டியார், இந்த பெண்ணை நீங்களே மணந்து கொள்ளுங்கள் என்றார். இல்லையப்பா, என் பொருட்டு உயிர் பெற்று இவர் வந்ததனால் என் மகள் என்று அவரை வாழ்த்தி வழியனுப்புகின்றார். பிறகு நல்லூருக்கு உறவினர்களெல்லாம் வேண்டுகோள் விடுக்க தாய் தந்தை அன்பு கட்டளையிட பிறகு எம்பெருமான் பயணப்படுகின்றார். அவருக்கு திருமணம் கோலம் மங்கள நீராட்டப்படுகின்றது. புனித நாணெல்லாம் பூட்டப்படுகின்றது. இனி அந்த அக்னியை வடம் வருகின்ற நேரத்தில் எம்பெருமான் சிவபெருமான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்பவன் ஜோதி சொரூபமாக தோன்றி அசிரீதியாக அழைக்கின்றான். ஜோதிக்குள் இருக்கின்ற சிறுவாயிலுக்குள் சென்று எல்லோரும் இறைவனோடு கடக்கக்கூடிய அந்த பேரு ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்கின்ற அந்த மந்திரம் இந்த மண்ணில் நிலைபெறச் செய்த ஞானசம்பந்தரை நினைப்பதும் பேசுவதும் கேட்பதும் பார்ப்பதும் ஆனந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.